ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து அக்கௌண்டன்சி 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 6ல் சப்சிடரி புக் 1 சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்சிடரி புக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நீ சப்சிடரி புக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் ஜேர்னல்னால் என்ன, லெஜர்னா என்ன, ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். நம்ம ஜேர்னலில் என்ன பண்ணுவோம், ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஜேர்னலில் எல்லா என்ட்ரிஸும் நம்ம பாஸ் பண்ணுவோமா, எல்லா என்ட்ரிஸும் பாஸ் பண்ணுறது நம்ம ஜேர்னல் உள்ள எல்லாமே இருக்கும். ஒரு சிங்கிள் புக்கில் எல்லாமே ஜேர்னல்ன்ற ஒரு சிங்கிள் புக்கில் எல்லாமே இருக்கும், என்ட்ரிஸ் இருக்கும், எல்லா என்ட்ரியும் இருக்கும். அதான் ஜேர்னல் இல்லையா. நெக்ஸ்ட் அந்த என்ட்ரிஸ் வச்சு நம்ம லெஜர் போஸ்ட் பண்ணுவோம். லெஜர் பேலன்ஸை வச்சு லெஜரில் இருக்க அக்கௌண்ட் ஒன்றுத்துக்கு ஓப்பன் பண்ணுவோமா. ஸோ அந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இதை நான் ஏன் சப்சிடரி புக்ஸுக்கு முன்னாடி சொல்கிறேன்னா, இப்போது சப்சிடரி புக்ஸ் அப்படின்றது இப்போது ஸ்பிளிட் ஆஃப் த ஜேர்னல். இப்போ நம்ம ஜேர்னலில் ஸ்பிளிட் பண்ணோன்னா அதுதான் வந்து சப்சிடரி புக்ஸ். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வந்து இப்போ பிரேக்கப் ஆஃப் த ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நம்ம ஜேர்னல் தெரிஞ்சால் தான் நீங்கள் சப்சிடரி புக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். அந்த கம்பெனியில் நம்ம வந்து டெய்லி டிரான்சாக்ஷனை நோட் பண்ணி வைக்கிறோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலில் நம்ம எழுதி வைக்கிறோமா. ஸோ ஒரு ஜேர்னலுன்ற ஒரு புக்கில் நம்ம வந்து லாட் ஆஃப் என்ட்ரிஸ் we have passed lot of entries like purchase to cash, sales to cash to sales அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ட்ரி நோட் பண்ணி வைக்கிறோம். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸில் நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். என்ன நம்ம ஒரு பிஸ்னஸ் லெவலில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஜேர்னலில் போய் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஜேர்னல் வந்து அப்போ ஏன் ஜேர்னல் நம்ம போடுறோம், அப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் வேணும் இல்லையா. இப்போ ஜேர்னல் என்ட்ரின்றது ஒன் ஆஃப் த பேஸ். இப்போ வந்து நம்ம ஜேர்னல்ன்றது ஒன்று தெரிஞ்சால் தான் ஆக்சுவலி இப்போ ஜேர்னலும் சப்சிடரி புக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ ஜேர்னல் வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரிஸ்லாம் நிறைய பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த புக்ஸை வந்து எங்கே போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, பிஃபோர் கம்ப்யூட்டரைஸ் பீரியட் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது நம்ம ஜேர்னல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ இப்போ வந்து இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இப்போ சூப்பர் மார்க்கெட்டே எடுத்துட்டா கிட்டத்தட்ட 500 to 600 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா நம்ம அதுலேருந்து ஏதாவது பார்க்கணும், எல்லாத்துக்கும் அந்த என்ட்ரி போட்டுகிட்டே இருக்க முடியாது நம்மளால். அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு பதிலாக நம்ம வந்து புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. ஒரு புக் சேல்ஸுக்கு ஒரு புக், பர்ச்சேஸுக்கு ஒரு புக் அப்படி சொல்லி ஃபாலோ பண்ணுறது தான் சப்சிடரி புக். ஸோ இது வந்து சப்சிடரி புக் இஸ் ஒன் ஆஃப் த பிரேக்கப் ஆஃப் த ஜேர்னல். ஓகேயா. ஸோ வந்து நம்ம வந்து இப்போது ஜேர்னல் அப்போ வேஸ்ட்டாக அப்போ எதுக்கு நம்ம ஜேர்னல் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பேஸ் மாதிரி. இப்போ ஜேர்னல் என்ட்ரியோட அந்த ரூல் தான் நீங்கள் வந்து சப்சிடரி புக்லேயும் ஃபாலோ ஆகும். ஓகேயா. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து லெஜர் போடணுன்னாலே இப்போ சப்சிடரி புக்ஸ்க்கு அப்புறமாவும் லெஜர் நம்ம போடணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேஸாக நம்ம ஹிஸ்ட்ரி என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேஸ் ஆர் ஹிஸ்ட்ரி. ஓகேயா. அது தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஜேர்னல் யூஸ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து இப்போ நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஜேர்னல் என்ட்ரி மட்டுமே போட்டுட்டு இருந்தால் அதுலேருந்து நம்ம எதுவுமே இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியாது. பட் அது பேஸ், அது இம்பார்ட்டன்ட். ஜேர்னல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு நம்ம மார்க்ஸ் வேணும். அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்றது, எது டெபிட் பண்ணணும் எது கிரெடிட் பண்ணணுன்றது ஜேர்னல் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். பட் நம்ம பிஸ்னஸ் வைஸ் போயிட்டோம்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரியை அப்ளை பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து சில சப்சிடரி புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து சப்சிடரி புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ஜேர்னலோட சேம் ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம டெபிட் எதை பண்ணணும், கிரெடிட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜேர்னல் என்ட்ரி. பட் சப்சிடரி புக்ஸ் அதுக்கு இன்ஸ்டடாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து பிரேக்கப் ஆஃப் த ஜேர்னல் இஸ் கால்ட் ஆஸ் சப்சிடரி புக்ஸ். ஓகேயா. தென் நம்ம வந்து இப்போ லைன் பை லைன் வந்து ஒரு சிங்கிள் புக்கில் என்ட்ரி பண்ணுவோம் ஜேர்னலில். பட் இப்போ தட் இஸ் நாட் ஹேப்பன் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ டேரெக்டாக இப்போ நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடாமல் டேரெக்டாக ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்குது, டேரெக்டாக என்ட்ரி பண்ணுறது தான் டேரெக்டாக என்ட்ரி பண்ணுற ஒரு புக் தான் சப்சிடரி புக். அதனால தான் இது ஒரிஜினல் ரெக்கார்ட் சொல்கிறாங்க. இப்போது இது வந்து ஜேர்னலும் இதுவும் சேம் தான். பட் ஜேர்னலுன்றது ஒரே புக்கில் லைன் பை லைன் நம்ம ஃபுல்லாக என்ட்ரியும் போடுவோம். பட் இதில் வந்து பர்ச்சேஸ்க்கு ஒரு புக், சேல்ஸ்க்கு ஒரு புக், அந்த மாதிரி சப்சிடரி புக்ஸாக பிரித்து சப்டிவிஷன்ஸாக பிரித்து அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் சப்சிடரி புக்ஸ். அதனால தான் இது ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்சிடரி புக் இஸ் த பிரேக்கப் ஆஃப் த ஜேர்னல். கிட்டத்தட்ட ஜேர்னல் அண்ட் சப்சிடரி புக்ஸ் சேம். அதுக்கப்புறமா தான் நம்ம லெஜர்ன்றது தனி. ஓகேயா. ஸோ சப்சிடரி புக் வந்து மெனி நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குது.
ஓகேயா. நான் சொன்ன மாதிரி பிஃபோர் கம்ப்யூட்டரைஸ் பீரியடில் தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், அது டோட்டலி அன்ஸ்ட்ரக்சர்ட். அது வந்து நம்ம வந்து அதுலேருந்து எதுவுமே வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஓகேயா. ஸோ அதனால வந்து அந்த பிஃபோர் கம்ப்யூட்டரைஸ் பீரியடில் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் இப்போ கூட அது ரொம்ப முக்கியம் தான். ஜேர்னல் என்ட்ரி ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் அது பேஸ் ஆஃப் த ஒரு அக்கௌண்டன்சியில் பேசிக்காக நம்ம தெரிய வேண்டியது ஜேர்னல் என்ட்ரிஸ். அது மூலியமா தான் நம்மள வந்து நெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ வந்து கான்செப்ட் என்னன்னா இட் இஸ் சேம் ஆஸ் அ ஜேர்னல். ஓகேயா. சப்சிடரி புக். ஸோ ஸ்ப்ளிட் இன்டு மெனி நம்பர் ஆஃப் புக்ஸ். ஜேர்னல் என்ட்ரியே ஸ்ப்ளிட் இன்டு மெனி நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் மீனிங் நான் இப்போ படிக்கிறேன். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த புக்கில் மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்சிடரி புக்ஸ் ஆர் subdivisions of journal. ஓகேவா. subdivisions of journal in each of which transaction of similar nature are recorded. These are the books of prime entry. Instead of recording in the one journal, the transactions are recorded in the number of prescribed book. ஸோ நம்ம ஒன் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு திடீர்னு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் ஆயிருக்குன்னா நம்ம ஜேர்னலை பார்த்து எப்படி சொல்ல முடியும், எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, முடியாது இல்லையா. ஸோ நம்ம இதுவே வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி இதில் இருக்க வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் புக் தனியாக இருந்ததுன்னா, சேல்ஸ் புக் தனியாக இருந்ததுன்னா எவ்வளோ பர்ச்சேஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதனால டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு நம்பர் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ், அதுதான் வந்து சப்சிடரி புக். சப்சிடரினா சப் டிவிஷன்ஸ் ஆஃப் ஜேர்னல் புக்ஸ். ஸோ ஜேர்னலும் சப்சிடரி புக்கும் சேம், பட் ஃபுல்லாக சேம் கிடையாது. ஜேர்னலில் என்ட்ரிஸ் நம்ம போடுவோம். அந்த என்ட்ரிஸ் ஒன்றுத்துக்கும் இதில் வந்து ஒரு நம்ம வந்து புக்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். புக்காக ஃபாலோ பண்ணுறது தான் இது வந்து சப்சிடரி புக்ஸ். ஓகேயா. ஸோ டைப்ஸ் ஆஃப் மீனிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். த நம்பர் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் வெரி அக்கார்டிங் டு ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஈச் பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது சப்சிடரி புக்ஸில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சப்சிடரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ், இப்போ ட்ரான்சாக்ஷன் எடுத்தால் கேஷ் இருக்குது, கிரெடிட் இருக்குது. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக வருது கேஷ் புக். தென் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக வருது பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டன் புக், பில் ரிசீவபிள் புக், பில் பேயபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ இப்போது சப்சிடரி புக்ஸில் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம். கேஷ் புக், இதில் மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. ஓகேயா. 8 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் புக். சப்சிடரி புக்ஸில் கேஷ் புக் ஃபஸ்ட் புக். கேஷ் புக்லேயே வந்து நம்மளுக்கு 4 புக்ஸ் இருக்குது கேஷ் புக்கில். சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக், பெட்டி கேஷ் புக், இந்த மாதிரி ஒரு 4 இருக்குது. ஓகே. ஸோ கேஷ் புக்குன்றது தனியாக நம்மளுக்கு ஒரு சப்சிடரி புக் 1 or 2ல் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் தனியாக இருக்குது. ஓகே. இதிலே 4 இருக்கிறதால. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் புக் வந்து பர்ச்சேஸ் புக். பர்ச்சேஸ் புக்னா என்னென்னா, இப்போது பர்ச்சேஸ் புக்கில் வந்து இப்போ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் புக் தனியாக இருக்கா. ஸோ இந்த கேஷ் புக்கை தவிர மீதி இருக்கிற எந்த புக்லேயும் வந்து உங்களுக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷனே வராது. ஒன்லி கிரெடிட் மட்டும்தான் வரும். கேஷ் புக்கில் மட்டும்தான் கேஷ் ரிலேட்டடான ட்ரான்சாக்ஷன் வரும். மீதி புக்கில் எது இப்போ நாங்கள் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் கேஷ் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதில் வந்து இந்த புக்கில் வந்து வராது. ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், அதுவும் இல்லாமல் ஒன்லி கூட்ஸ் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் இதில் வரும். இதுவே நீங்கள் வந்து அசட்ஸோ இல்லை வந்து அசட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இந்த புக்கில் வராது. அதுவே நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன், பர்ச்சேஸ் புக்னா என்னது. இப்போ பர்ச்சேஸ் புக்கில் எந்த என்ட்ரி பண்ணுவோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், அதாவது இன்வென்டரி. இன்வென்டரினா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்வென்டரி நம்ம எதை சொல்லுவோம்னா, இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ரீசேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், ரீசேல் பண்ணுறதுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, ரீசேல் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்க, இப்போ நம்ம வந்து ஒரு பென் பிஸ்னஸ் பண்ணுறேன், பென் எதுக்கு நான் பண்ணுறேன், ரீசேல் பண்ணுறதுக்கு தான் பென் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேயா. ஸோ அதுதான் இன்வென்டரி. நம்ம என்ன ப்ராடக்ட்டை ரீசேல் பண்ண போகிறோம் அதுதான் இன்வென்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அதுதான் வந்து பர்ச்சேஸ் புக்கில் வரும். அதே மாதிரி இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு, இப்போ அதாவது ஃபர்னிச்சர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது ஃபர்னிச்சர் இஸ் ஒன் ஆஃப் த அசட் இல்லையா. ஸோ ஃபர்னிச்சரை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது இந்த புக்கில் ரெக்கார்ட் ஆகாது. பிகாஸ் அதுவே ஒரு அசட்ஸ், அது ஒரு அசட்ஸ். இதுவே ஒரு இப்போ ஃபர்னிச்சர் நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, ஃபர்னிச்சர் தான் உங்கள் பிஸ்னஸ் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்குறது ரீசேல் பண்ணுறதுக்காக, அதாவது உங்களோட இன்வென்டரி வந்து ஃபர்னிச்சர். இன்வென்டரினா இப்போ புரியுதா உங்களுக்கு. நீங்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கினா தான் அதை ரீசேல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஃபர்னிச்சர்னா ரீசேல் பண்ணுறதுக்காக, அதாவது உங்கள் இன்வென்டரியே வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் புக்கில் வரும். பட் உங்கள் இன்வென்டரி அது கிடையாது அப்படின்னா
அது வராது. பிகாஸ் உங்கள் இன்வென்டரி இப்போ ஃபர்னிச்சர் கிடையாது. அது ஒரு அசெட். நீங்கள் ஒரு கம்பெனிக்காக சும்மா ஒரே ஒரு சோஃபா மட்டும் வாங்க போகிறேன், எல்லாரும் வந்து உட்கார்றதுக்கு, வெளியே கம்பெனிக்கு வெளியே உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்குனீங்கன்னா, அது வந்து உங்கள் இன்வென்டரி கிடையாது. நீங்கள் அதை ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்கல. அந்த கம்பெனி உங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்காக தானே வாங்குறீங்க. ரீசேல் கிடையாது இல்லையா? ஸோ அதனால அது வந்து இந்த பர்ச்சேஸ் புக்கில் வராது, என்ட்ரி ஆகாது. ஒன்லி உங்களோட இன்வென்டரி நீங்கள் எது ரீசேல் பண்ணுறீங்களோ அந்த ஐட்டம், அதாவது கூட்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் புக்கில் வரும். சேம் ஆஸ் சேல்ஸ் புக். சேல்ஸ் புக்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ், இன்வென்டரி, நீங்கள் வந்து கிரெடிட் சேல் வந்து இன்வென்டரி உங்களோட இன்வென்டரியை தான் நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க. ஓகே, இன்வென்டரினாலே ரீசேல் தான். அதாவது உங்கள் கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ், அதே பர்ச்சேஸ்க்கு என்ன சொல்லணும், அதுதான் சேல்ஸ்க்கும் நீங்கள் எது வந்து சேல் பண்ணுறீங்களோ அது உங்கள் இன்வென்டரியாக இருக்கணும். அசட்டாக இருந்தால் தட் இஸ் நாட் அலவுட். சேல்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சேல்ஸு இதில் அலவுட் ஆகும். கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஓகே, கிரெடிட் சேல் ஆஃப் அசட்ஸ் இஸ் நாட் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேம் சார், கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர், அதுவும் கிரெடிட்டில் வாங்கின கஸ்டமருக்கு தான். இப்போது நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, காசு கொடுத்து வாங்கலை, கிரெடிட்டுக்கு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை வந்து திருப்பி அந்த கூட்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ கிரெடிட் தான் அவங்க. ஓகேயா? ஸோ அவங்க கேஷ் எல்லாம் கொடுக்கல, வாங்க தான் கொடுப்பாங்க, வாங்கவே இல்லை இல்லையா? ஸோ கிரெடிட் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால இது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். அதே வந்து அவங்க கேஷுக்கு வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அவங்க கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க கேஷ் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கேஷ் என்ட்ரி எதுவுமே இதில் வராது. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கும் அப்படி தான். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து டிஃபால்ட், அது வந்து டிஃபெக்டாக இருக்குது சொல்லி சப்ளையருக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம். அதுவும் கிரெடிட். ஓகே, கிரெடிட் பேஸில் நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் தான். கிரெடிட்க்கு வாங்கியிருக்கோம், திருப்பி கிரெடிட்க்கு தான் கொடுக்குறோம். ஓகே, அதனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். நெக்ஸ்ட் வந்து பில் ரிசீவபிள் புக். அதனால் பில்ஸ் ட்ரான் ஆன் கஸ்டமர். ஓகேயா, நம்ம பில் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசீவபிள் அமௌண்ட்லாம் எவ்வளோ வருது அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது பில் ரிசீவபிள் புக். தென் பில் பேபிள் புக். நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் நம்ம சண்டே கிரெடிட்டர்ஸ்க்கு, அதனால் அது வந்து பில்ஸ் பே புக்கில் வரும். ஜேர்னல் ப்ராப்பர்னா இந்த 7 புக்லேயும் வராத ஒரு என்ட்ரிஸ் எல்லாமே வந்ததுன்னா அது ஜேர்னல் ப்ராப்பர். லைக் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஓப்பனிங் என்ட்ரிஸ், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ், க்ளோசிங் என்ட்ரிஸ், opening entries, transfer entry, adjusting entries, closing entries related to rectification of errors, dishonour of bills and promissory notes, credit purchase and sale of asset. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு அசட்டை வாங்குகிறோம் விற்கிறோன்னா அது வந்து இதில் வரும், இந்த ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். withdrawals of goods for personal use, loss of goods by theft, bad debts, இதெல்லாமே வந்து ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் பிஸ்னஸ் ஆன் கிரெடிட். ஓகேயா? ஸோ ஒரு ஃபர்னிச்சர் வந்து அசெட் வந்து இது இன்வென்டரி கிடையாது. ஓகேயா? ஸோ ஒரு அசெட் வந்து நம்ம சும்மா ஒரு கம்பெனிக்கு ஒரே ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். ஓகேயா? அது வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு கிடையாது, ரீசேல் பண்ணுறதுக்கு கிடையாது, நம்ம கம்பெனிக்காக நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த அசெட் வாங்குறது வந்து அது வந்து ஜேர்னல் ப்ராப்பரில் தான், ஜேர்னல் ப்ராப்பர்ன்ற ஒரு புக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். These transactions are not entered into the 7 subsidiary books. சொன்னேன் இல்லையா, இந்த டிரான்சாக்ஷன் வந்து 7 subsidiary புக்லையும் எதுலாம் வரலையோ அதெல்லாம் இந்த ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன நம்ம புக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இப்போ ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இதில் வந்து ப்ராப்பராக என்ன ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷன் தனியாக இருக்குது. ப்ராப்பராக இப்போ கிரெடிட் நம்ம பண்ணுறோம், ஃபுல்லாகவே வந்து கிரெடிட் சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கோம், யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிட்டர்ன் நம்ம வந்திருக்கு, அப்புறம் எவ்வளோ பில் பேபிள் பண்ணணும், எவ்வளோ ரிசீவ் பண்ணணுன்றது சப்சிடரி புக்கில் ஒன்றும் சிஸ்டமேட்டிக்கலி ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? அதான் ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. கன்வீனியன்ட் போஸ்டிங். ஈச் அண்ட் எவ்ரி புக் ஓப்பன் பண்ணுறதால நமக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்குது போடுறதுக்கு. நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து அந்த புக்ஸை இப்போ சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு டக்குன்னு இப்போ பார்க்கணுன்னா அதில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டிவிஷன் ஆஃப் ஒர்க்னா அது ஜேர்னல் இஸ் சப்டிவைடட். ஸோ இதில் வந்து ஜேர்னல் வந்து சப்டிவைடாக இருக்குது. ஓகேயா? அது டிஃப்ரென்ஸ் பர்சன் கிட்ட டிஃப்ரெண்ட் புக்கில் சேம் டைமில் நம்மளுக்கு இப்போ வரதால் அப்பப்போயே நம்ம டேரெக்டாக என்ட்ரி பண்ணுறோம்ல, ஜேர்னல் எதுவும் போடாமல் டேரெக்டாக அந்த புக்கில் என்ட்ரி பண்ணுறதால நம்மளுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, டிவிஷனாக ஒர்க் பண்ணதால். ஸோ டிவிஷனாக இருக்கிறதால ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. அது அந்த டிவிஷன் அந்த புக்ஸ் இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ when the same work is done by a person repeatedly, the person becomes efficient in handling it. Specialization leads to efficiency in accounting work. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது பண்ணுறதுக்கு. சேம் பர்பஸை திருப்பி பண்ணும்போது நம்மளுக்கு அது நாலேஜ் வந்து நம்ம செம்மையாக பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல் இன் டிசிஷன் மேக்கிங்.
நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, என்ன எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும்ல, பர்ச்சேஸ் தனியாக, சேல்ஸ் தனியாக, எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிறதால நம்ம ஈஸியாக அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஃபியூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த சேல்ஸ் புக் ரிட்டர்ன் புக் எடுக்கலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த பர்ச்சேஸ் புக் எடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி என்னென்ன எரர் காசு ஆயிருக்கு, என்ன நம்ம எரர் பண்ணியிருக்கோம், சான்ஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே எஃபெக்டிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம எரர்ஸும் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எரர்ஸ் இதில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இன்டர்னல் செக் 2 வாட்டி நம்ம பண்ணும்போது இதில் என்ன பண்ணியிருக்கோன்றது ஈஸியாக நம்மளுக்கு அந்த பர்சன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இது இன்டர்னல் செக் அண்ட் பாஃப்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் அவாய்டட். இந்த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் வந்து இதில் அவாய்ட் ஆகுது. ஏன்னா ஃபுல்லாக கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான் நம்ம என்ட்ரி பண்ணுறோம், கேஷில் மட்டும்தான் கேஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன எரர், எவ்வளோ கேஷ் பேருக்கு எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரெக்வஸ்டட் இன்ஃபர்மேஷன் அட் அ கிளான்ஸ். when all the transaction record on the one journal, it is difficult to locate. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லா டிரான்சாக்ஷனும் ஒன் ஜேர்னலில் நம்மளுக்கு இருந்ததுன்னா அது டிஃபிகல்ட் டு ரீலோகேட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் ஐட்டம். இப்போ நீங்கள் ஜுவல்லரி என்ட்ரிஸ் போடுறீங்க, கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ், கேஷ் டு சேல்ஸ், பர்ச்சேஸ் டு கேஷ். திடீர்னு பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணிருக்கோம் கேஷ் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் உட்காந்து முடியாது. ஸோ அதனால தான் இந்த சப்சிடரி புக் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக எடுக்க யூஸ் ஆகுது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிளான்ஸாக பார்க்கறதுக்கு. ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும் என்ன பண்ணிருக்கணும். அதுக்காக நம்ம ஜேர்னல் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஜேர்னலை வச்சு தான் உங்களுக்கு இந்த புக்ஸே உங்களுக்கு பண்ண முடியும். ஜேர்னலில் இருக்க ரூலை வச்சு தான் டெபிட் எது கிரெடிட் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதோட ரூல் தான் உங்களுக்கு இதுலேயும் ஃபாலோ ஆகும். நீங்கள் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். அதான் சொல்கிறேன், திருப்பி அதே சொல்கிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா செப்பரேட் புக் என்ட்ரி பண்ணிக்கிறதால. ஸோ ஈஸியாக நம்ம மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லியில் ஈஸியாக நம்ம டோட்டல் பண்ணி எடுக்க முடியும். எவ்வளோ சேல் இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சேவிங் டைம். இது மூலயமா நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஜேர்னல்லேருந்து எடுக்கணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருக்கணும் உட்காந்து. அது வந்து எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. அப்போ வந்து டைம் சேவ் ஆகுதா, இதில் ஈஸியாக எடுத்துடுறோம் நம்ம புக்ஸ் ஒன்றும் கிளியராக இருக்கிறதால. ஸோ நம்ம கவுண்டிங் கூட ஈஸியாக அதில் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ். இப்போ ஜேர்னல் ஒரே ஒரு புக்கை நம்பி நம்ம இருந்தோம்னா எவ்வளோ பேர் அதுக்கு நம்ம வேலை வைக்கணும், எவ்வளோ பேர் வந்து உட்காந்து பண்ணணும் எடுத்து. அதுவே இதில் வந்து லேபர் ஆஃப் போஸ்டிங்ஸ் ரெடியூஸ். நீ ரொம்ப லேபர் ஒர்க் இதில் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒருத்தரே இதை மெயின்டைன் பண்ணிடலாம். உட்காந்து ஒருத்தரோ இல்லை 2 பேரோ வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதுவோ ஜேர்னல் மட்டும் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ தட் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட், கிரெடிட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் வந்து கிரெடிட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேபர் ஒர்க் அதனால வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ரொம்ப பேர் வேண்டாம் இது பண்ணுறதுக்கு. இதான் இதோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் புக்னா என்ன, சேல்ஸ் புக்னா என்ன அப்படின்ற அந்த எக்ஸாம்பிள்ஸோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாம் நான் பார்த்து வச்சிட்டேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? இதுவே ஒரு பார்ட் 3, 4 வரைக்கும் போகும் போல். சரி, ஓகே. இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.